டேல் கிரானின்னு, டேல் கார்னகின்னு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அமெரிக்காவுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் டேல் கார்னகின்னு அவருக்கு பேரு. அவர் எழுதியிருக்கிற ஒரு அருமையான சொல்ல முடியாது, நிறைய விற்றிருக்கின்ற 2 புத்தகங்கள், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், ஹவு டு ஸ்டாப் worrying ஸ்டார்ட் லிவிங். அதாவது நண்பர்களை உருவாக்குவதும் மக்களை நாம் சொல்வதை கேட்க வைப்பதும் எப்படின்னு ஒரு புக்கு, கவலைகளை விட்டு விட்டு நிம்மதியாக வாழ்வது எப்படி அப்படின்னு 2வது புக். இந்த 2 புக்கு எழுதியிருக்காரு. இதோட முக்கியமான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே பைபிளுக்கு அப்புறம் ஜாஸ்தி புக்கு வித்திருக்கிறது இவருடைய புத்தகங்கள் தான். பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக அச்சடிக்கப்பட்டிருப்பது இவருடைய புத்தகங்கள். அப்படின்னா எவ்வளவு உலகத்திலேயே பாப்புலரான ஒரு எழுத்தாளர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய தத்துவ எழுத்தாளர். 2 புக்கு எழுதியிருக்காரு, ஹவு டு ஸ்டாப் worrying ஸ்டார்ட் லிவிங், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ஹவு டு ஸ்டாப் முதல் புக்ல என்ன சொல்றாரு, தற்கொலை எண்ணத்தை விட்டு விட்டு எப்படி இனிமையாக வாழ்வதுன்னு எழுதுறாரு. அதான் அந்த புக்கோட கருத்து. 2வது புக்ல என்ன சொல்றாரு, அந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அந்த புக்ல சொல்றாரு, எப்படி உங்களுடைய மனைவியோடும் சமூகத்தோடும் நல்ல உறவை வச்சிருக்கிறது அப்படின்னு. இந்த 2 புக்குமே பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே விற்றிருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு பெரிய தத்துவ மேதையா இருப்பாரு, உளவியல் மேதையா இருப்பாரு. ஒரு புக்ல மனைவியோடு எப்படி இனிமையாக வாழ்வது அதை பத்தி ஒரு புக்கு, 2வது புக்ல தற்கொலை எண்ணத்தை விட்டு விட்டு வாழ்க்கையை எப்படி இனிமையா நடத்துறது. இந்த 2 புக்கு. இந்த புக்கெல்லாம் பாப்புலர் ஆகுதுன்னா அப்ப அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பல பேருக்கு தற்கொலை எண்ணம் இருக்குன்னு அர்த்தம். எனிஹவ் இந்த 2 புக்கும் ரொம்ப பாப்புலர் ஆயிருச்சு. யாராவது அவருடைய பயோகிராஃபி, அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அந்த மனிதர் எந்த 2 காரணங்களுக்காக புத்தகங்களை எழுதினாரோ, அதாவது மனைவியோடு இனிமையா வாழறது, தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு வாழ்க்கையை நடத்துறது, நிம்மதியா வாழறது, அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் மனைவியோடு நிம்மதியாக வாழ முடியாத காரணத்தினால் தற்கொலை செய்து கொண்டார். உண்மை. யாராவது அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்திருந்தால் தெரியும். டேல் கார்னகின்னு அவருடைய புக்ஸ படிச்சிருப்பீங்க பல பேரு, ஆனா அவருடைய வாழ்க்கையை படிச்சிருக்க மாட்டீங்க. அவருடைய வாழ்க்கையை படிச்சிருந்தா அந்த புக்ல இருக்கிறத பிராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன், ஒருவேளை அந்த புக்கை அவரே படிக்க மறந்துட்டாரோ என்னவோ. அதாவது பெரிய தத்துவவாதியா மாறணும்னா என்ன பண்ணணும், நம்மளால முடியாததை மற்றவங்களை கடைபிடிக்க சொல்லி போர்ஸ் பண்ணணும். பேச்சினாலே தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தணும்னா மக்களுக்கு புரியாத பெரிய பெரிய வார்த்தைகளையும் பெரிய பெரிய கருத்துக்களையும் பெரிய பெரிய தத்துவங்களையும் உபயோகம் பண்ணலாம். பெரிய பெரிய வார்த்தைகளை உபயோகம் பண்ணோம்னா பெரிய தத்துவவாதியா மாற முடியும். அதோட கொஞ்சம் பவரையும் சேர்த்து யூஸ் பண்ணோம்னா ஒருவேளை ஏதாவது ஒரு பதவியை பிடிக்க முடியும். பதவி அப்படிங்கறது வேற ஒண்ணும் இல்லை. உண்மையில தனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க பதவி பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. தன்னால் தன்னை மதிக்க முடியாத போது மற்றவர்கள் மதித்தாக வேண்டிய தேவை ஏற்படுகிறது. தன்னால் தன்னை மதித்துக் கொள்ள முடியாத போது, தன்னை நம்ப முடியாத போது, தன்னை மரியாதையோடு நோக்க முடியாத போது மற்றவர்கள் தன்னை மரியாதையோடு நோக்கியாக வேண்டிய அவசியம் இருக்கு. உண்மையில பாத்தீங்கன்னா பதவி பின்னாடி போறவங்க எல்லாரையும் சைக்கலாஜிக்கலா அனலைஸ் பண்ணாலும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க. தாழ்வு மனப்பான்மையிலே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை மறைக்கிறதுக்காகத்தான் பதவி வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தைரியமா வீரமா இறங்கி இந்த ரோட்ல கல்லெடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யறவெல்லாம் சரியான பயந்தாங்குழிகளா இருப்பாங்க. இந்த காலேஜ்ல பிரின்சிபால் டவுன் டவுன் கத்துறாங்களே, கல்லெடுத்து அடிக்கிறார்களே, அந்த பசங்களை தனியா ரூம் கூட்டுவாங்க. நனைஞ்சு போகும். தனியா ரூம் கூட்டு வந்து, அப்பா அவன் பேர் என்ன, எந்த ஊர்னு கேளுங்க, மாப் சைக்காலஜின்னு பேர் அதுக்கு. அதாவது தனக்குள்ளே இருக்கின்ற ஒரு பயந்தாங்கொள்ளித்தனம், கோழை சுபாவத்தை மறைப்பதற்காக வேகமா சத்தம் போடுறது. இந்த மாபா அட்டாக் பண்ணும்போது சத்தம் போடுவாங்க பாத்தீங்களா, அது காரணமே சைக்கலாஜிக்கலா சத்தம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வேகம் இருக்கா மாதிரி உங்களுக்கே தோணும், பயம் மறந்து போகும்.
அதனாலதான் நம்ம தனியா நடந்து போகும்போது கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டே போறது. தனியா கொல்ல பக்கம் புளிய மரம் இருக்கிற வழியில போனா தான் காக்க காக்க கனகவேல் காக்கன்னு வரும். காரணம், கொஞ்சம் சத்தம் போட்டா, நாக்கு அசஞ்சா மனசுக்குள்ள பயம் பத்தி என்ன ஓடாது. சத்தம் போட்டா என்ன ஆகும்? நம்ம ஒரு பெரிய பெரிய பவர் நம்ம பின்னாடி இருக்க மாதிரி நமக்கே ஒரு பிரமை தோணும். அதாவது இல்லாத ஒரு பவரை இருக்கிற மாதிரி தோண வைக்கிறதுக்குத்தான் பிரமைன்னு பேரு.